அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. நேற்றைய நாள் 12/8/2026 புதன்கிழமை அரசாங்கம் பிறப்பித்திருந்த தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருந்த அரசாணை எண் 123 நிதித்துறை H1 நாள் 24/6/2026 அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இதனை திரும்ப பெற வேண்டும், சங்கங்களை எல்லாம் அழைத்து பேச வேண்டும், சங்கங்களே அழைத்து பேசாமல் இந்த மாதிரி ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு கிட்டத்தட்ட 644 ரூபா ஏற்கனவே பிடிச்சிக்கிட்டு இருந்தது 497 ரூபா. இப்போ அதையை உயர்த்தி 1/7/2026 முதல் 644 பிடிக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டதன் பேரில் ஜூலை மாதம் ஓய்வூதியத்தில் ஓய்வூதியதாரர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டாங்க, 644 பிடிச்சிட்டாங்க. அதனை கண்டித்து தான் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலே மாவட்ட கருவூலம், அந்த வளாகத்தினுள்ளே அமைந்திருப்பதுதான் மாவட்ட கருவூலம் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்தின் முன்பாக எல்லா துறைகளின் சார்பிலே, அதாவது ROA சங்கத்தில் இணைந்த துறைகள் சார்பாக அற்புதமான கண்டன ஆர்ப்பாட்டம் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலை 11 மணி அளவிலே துவங்கியது. திருமங்கலத்திலிருந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேன்லேயே கிட்டத்தட்ட 26-27 பேரை, அதில் 7 பேர் பெண் உறுப்பினர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரே வேனில் அவர் திருமங்கலம் மஹபூப் பாஷா அவர்கள் அழைத்து வந்திருந்தார். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அதேபோல் வாடிப்பட்டி தலைவர் வந்திருந்தார் ராமகிருஷ்ணன், அவருடன் இன்னொரு நண்பரையும் அழைச்சிட்டு வந்திருந்தார், ஒரு மெம்பரையும். மதுரை மாவட்ட தலைவர் திரு நடராஜன் அவரோட இணைந்திருக்கும் ஒரு 10-15 பேரை அவர் அழைச்சிட்டு வந்திருந்தார். இதுவரை சிறைத்துறையிலிருந்து நல்ல நண்பர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஃபோன் கால் தான் முதல் நாள் சொன்னோம், சார் இந்த மாதிரி 12/8/2026 கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த 123 ஜியோவை எதிர்த்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே அவங்க ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் ஆக மொத்தத்தில் 50 பேர் கூடி நேற்று 12/8/2026 புதன்கிழமை இன்று காலையிலே 11 மணி அளவிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மதுரையிலே கலெக்டர் அலுவலக வளாகத்தினுள்ளே நடத்தினோம். காவல்துறை நண்பர்கள் உதவிகளுமாக இருந்தார்கள். திருமங்கலத்தில் வந்திருந்த ஒரு காவல்துறை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்டு தல்லாவளம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்தவராம், அவர் நல்லா பேசினார். அது தவிர திருமங்கலத்தில் ஒரு 5-6 பேர் பேசினார்கள். திருமங்கலம் ஆதாரக்கிளையின் தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்கள் மாநில மையம் வெடித்தெடுத்த அந்த கோரிக்கை முழக்கங்களை சத்தமாக உறக்கமாக படித்தார். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் திரு வி ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களும் சொன்னார்கள். கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தது தலைமை வகித்தது ராமானுஜம் மாவட்ட தலைவர், மதுரை ஓய்வு பெற்றவர்கள் சங்க தலைவர். முன்னிலை வகித்தது திரு பி நடராஜன் அவர்கள், மதுரை மாநகர ஆதாரக்கிளையின் தலைவர் அவர்கள். இதை தவிர சிறைத்துறை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பட்டய பொறியாளர்கள் சங்கத்திலிருந்து திரு டி சுப்பிரமணியம் அவர்கள், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட், அவர் வந்திருந்தார். சிறைத்துறை வந்திருந்தாங்க, வருவாய்த்துறை வந்திருந்தாங்க, டெவலப்மெண்ட் பிரான்ச் அதாவது ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து, அதாவது எல்லாருமே இதை இணைந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்துடன் இணைந்து ஓய்வு பெற்றவர்கள், பதிவு செய்தவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 50 பேர் வந்திருந்தாங்க. இந்த கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டார்கள். நல்ல உறக்க கோஷமிட்டாங்க. திருமங்கலத்துன்னு ஒரு 4-5 உறுப்பினர்கள் நல்ல அருமையாக இதை எதிர்த்து அரசாங்கம் ஏன் இப்படி போட்டுச்சு, சங்கங்களை கலக்காமல் ஓய்வூதியர்களையும் கலக்காமல் ஏன் இப்படி போட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அப்ஜெக்ஷன் எல்லாம் கண்டுக்கிறலையே அரசாங்கம் என்பதை எல்லாம் சொல்லி அவங்க திருமங்கலத்துன்னு ஒரு 4-5 பேர் இன்க்ளூடிங் ஒரு லேடி எல்லாம் பேசினாங்க, அருமையாக பேசினாங்க. அது தவிர இறுதியாக சிறப்பு பேச்சாளராக முன்னாள் மாநில தலைவர் அவர் பேசினார். அவர் பேசி இந்த மாதிரி அரசாங்கம் ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்குது, அவங்க நினச்சா ஏற்கனவே எல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி இப்போவும் சாதிக்க முடியும், அதையெல்லாம் மீறி அரசாங்கம் இந்த மாதிரி ஓய்வூதியர்களிடம் ரூபாய் 644 பிடிமானம் செய்து விட்டதே ஜூலையிலிருந்து, இதை அரசாங்கம் இன்னும் திருப்பி வாபஸ் பெற வேண்டும் இந்த உத்தரவை, அதாவது GOMS நம்பர் 123 டேட்டட் 24/6/2026 அப்படி இல்லை எல்லாத்தையும் அழைச்சி பேசி ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று அவர் அருமையாக பேசினார். திரு KS சாகுல் அமீது முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் ஓய்வு பெற்று மதுரையில் தான் அவர் இருக்கிறார். அவர் வாலண்டரியாகவே வந்துட்டார். நான் கலந்துக்கிறேன், அவர் பேசி முடித்தோன்னு நன்றி சொல்லணும், எனக்கு அதுக்கு நன்றி,
நான் வந்து எல்லார் சார்பாகவும் பேசுகிறதுக்கு ஆசைப்படுவேன் அப்படிங்கிறதா சொன்னார். அப்புறம் ஜெயராமன் அவர்கள் கோரிக்கை முழக்கமிட்டார். அதோட டிஆர்ஓ அண்ட் டெப்டி கலெக்டர் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க, டாசோரா என்ற அமைப்பு. இந்த டாசோரா அமைப்பின் செயலாளர், மதுரை மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள் டிஆர்ஓ வந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வந்திருந்தார். அவரும் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார். அரசாங்கம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாரையும் பாதிக்கும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த அரசாணை உள்ளது. அரசாணையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாம் ஆர்வமாகத்தான் இருக்கிறோம் என்று அவரும் சொன்னார். ஆக இப்படியும் அப்படியுமாக நிறைய பேர் நேற்று கலந்து கொண்ட நண்பர்களே, நல்லா பேசக்கூடிய நண்பர்கள் நன்றாக பேசினார்கள். அது தவிர காவல்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறத வந்து அவர்கள் வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நேற்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்த மாவட்ட கருவூலத்திற்கு அருகிலே தான் நடைபெற்றது. அது முடிவு பெற்ற உடனே அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. ஸ்நாக்ஸ் வழங்கின பிறகு மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் மற்றும் மாவட்ட மாநகர கிளையின் தலைவர் திரு நடராஜன் ஆகியோர் மாநில மையம் வடித்தெடுத்த அந்த பேம்ப்ளெட், அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதாசி, அதே போல் அரசின் கூடுதல் நிதித்துறை செயலாளர் அவர்கள் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை 9 அந்த அவர்களுக்கு முகவரியிட்ட ஒரு கடிதம் ஆக இரண்டையும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிந்த உடனே மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து விடுங்க என்று மாநில மையம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் பிரகாரம் மாவட்ட தலைவரும் மாநகர கிளையின் தலைவரும் இந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதனால அவங்க பிஸியாக இருந்தாங்க. அதனால் அவர்களை நேரில் சந்தித்து இதனை கொடுக்க இயலவில்லை. அதுக்கப்புறம் டிஆர்ஓவை பார்த்தா டிஆர்ஓவும் இஸ் ஆன் கேம்ப் அப்படின்ட்டாங்க. அதனால் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து கொடுக்க இயலவில்லை. அந்த நிலையிலே கலெக்டரோட பிஏ ஜெனரல் நேர்முக உதவியாளர் அவர் பார்த்திபன் என்பது பெயர், அவர் இருந்தார். அவர்கிட்ட போனோடனே அவர் ரிசீவ் பண்ணி சார் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சார் நாங்கள் ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதன் இறுதியாக இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து அரசின் கூடுதல் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கு அனுப்புவதற்கு, சென்னையில் இருப்பவர்களுக்கு அனுப்புவதற்காக ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டாங்க சார் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார். ஆக ஒரு வகையில் கூட்டம் வந்து காலையில் 11 மணிக்கு துவங்கி கண்டன ஆர்ப்பாட்டம் முடிகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் 12-12:15 வரைக்கும் ஆச்சுங்க. அது பிற்பாடு அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் இங்கே ஆர்ஓஏ பில்டிங் அழைச்சிட்டு போய் எல்லாருக்கும் டீ வடை எல்லாம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு என்னவென்றால் திருமங்கலம் கிளையிலேருந்து ஒரு வேனை பிடிச்சே கூப்பிட்டு வந்தார் மஹபூப் பாஷா அவர்கள். அது ஒரு சிறப்பான செய்தியாகும். ஆக ஒரு வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது மதுரை மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக நடைபெற்றதற்கு ஆதாரக்கலை தலைவர்கள் அனைவரும் தான் பொறுப்பு. மற்றும் மாவட்ட மையத்திலிருந்து மாவட்ட தலைவர், மாவட்ட துணைத் தலைவர், அப்புறம் அதை தவிர இன்னொரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஆக எல்லா வகையாலும் இந்த மாநில மையம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 12/8/2026 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றதற்கு அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து நிர்வாகிகளும் தான் காரணம் என்பதை சொல்லி அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பது மதுரை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் நன்றிகள் பல. வணக்கம்.